இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விடாமுயற்சி படம் குறித்தும் நடிகர் அஜித்துடன் அந்த படத்தில் பயணித்த அனுபவம் குறித்தும் விடாமுயற்சி பட இயக்குனர் மகள் திருமேனி தந்தி டிவிக்கு அளித்த நேர்காணலில் பகிர்ந்து கொண்ட தகவலை தற்பொழுது பார்க்கலாம். படம் ரிலீஸே ஒரு பல்வேறு தடைகளை தாண்டி விடாமுயற்சி மாதிரி தான். அது படம் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பல்வேறு போராட்டங்கள் ரிலீஸ் டேட் சொல்லி தள்ளி போய் அதுக்கப்புறம் புத்தாண்டுக்கு அப்புறம் அதில் ஒரு பெரிய அதிர்ச்சி ரசிகர்களுக்கு இப்படி பல்வேறு தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மூமெண்ட் உங்களுக்கு எப்போ அதில் ஓகே. எனக்கு ஆக்சுவலாக படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு அச்ச உணர்வு இருக்க தான் செஞ்சது. இன்ஃபேக்ட் படப்பிடிப்பின் போதே அந்த ஒரு அச்ச உணர்வு இருந்தது. ஏன்னா சாருடைய இமேஜிலிருந்து ரொம்ப விலகி நிற்கின்ற ஒரு படமாக இது இருக்கு. அண்ட் அவருடைய அந்த ஸ்டார் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹீரோ அப்படிங்கிற அந்த ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் அது தொடர்ந்து இந்த படத்தில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவர் அடி வாங்கக்கூடிய இடத்துல இருக்கார், அவர் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகக்கூடிய இடத்துல இருக்கார், அச்சுறுத்தப்படுகின்ற நிலையம், அவர் பயப்படலைனாலும் அவரை த்ரெட்டன் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கார். அவருடைய உறவு முறையிலையும், அவர் மனைவியுடனான அவருடைய உறவு முறையிலையும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பொதுவான ஒரு கமர்ஷியல் ஹீரோ செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல. சரியா? ஸோ நம்ம இவ்வளோ லிபர்ட்டி எடுக்கிறோமே, இதை ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? இந்த அச்சம் எனக்கு நிஜமாகவே இருந்தது. பட் சார் என்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னுடைய ரசிகர்கள் பக்குவப்பட்டவர்கள், அவங்களுக்கு தெரியும், அவங்க சரியாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். அவர் இந்த மாதிரி பரிச்சார்த்த முயற்சிகளை பல தடவை பண்ணியிருக்காரு. அவருடைய பாஸ்டில் கூட முகவரி, என்னை அறிந்தான், நேர்கொண்ட பார்வை, இப்படி பல படங்கள், வரலாறு, இப்படி பல படங்களை சொல்லலாம். ஸோ அவருடைய ரசிகர்களுக்குமே ஒரு மெச்சூரிட்டி லெவல் ஒன்று உண்டு. எனக்கு எங்கே பயம் வருது அப்படின்னா, எங்கே வந்தது அப்படின்னா, நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டராக நான் அறியப்பட்டிருக்கேன். நான் இன்னைக்கு அஜித் சார் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் ரசிகர்கள் இருக்கக்கூடிய, கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவோட நான் சேர்ந்து பணியாற்ற போகிறேன். இது ஒரு பெரிய சம்பவமாக, ஒரு ஆக்ஷன் சம்பவமாக இந்த படம் வெளிவரப்போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அந்த அச்சிலிருந்து விலகி வேற ஒரு படம் கொடுக்க போகிறோமே, இது என்னவாகும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் தியேட்டரில் பார்த்துட்டே இருக்கேன். தியேட்டர் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அமைதி ஆகிடுது. இந்த சவதிகா சாங் முடிஞ்சதுக்கப்புறம் தியேட்டர் அமைதி ஆகிடுது. அதுவும் சவதிகா சாங் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஒரு வழக்கமான ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஹீரோ படத்தில் இடம்பெறாத ஒரு உறவு சிக்கலை நம்ம சொல்கிறோம். அப்போ சைலண்ட் ஆகிற தியேட்டர் அப்படியே சைலண்ட்டாகவே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் படத்தினுடைய தடம் மாறுது. ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமாவாக இருந்தது ஒரு ரோட் ஃபில்மாக மாறி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக உருவெடுக்குது. ஹீரோ ஒரு பணைய கைதியாக பிடிக்கப்படுறாரு, அடிக்கப்படுறாரு. கொஞ்சம் ஒரு அச்ச உணர்வோடு தான் நான் படத்தை பார்க்குறேன். ஆனால் தியேட்டர் அமைதியாக இருக்குது. எங்கேயாவது கூக்குரல்கள் இந்த மாதிரி வருமா அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தியேட்டர் அமைதியாக தான். இல்லை, சில டைம் தியேட்டரில் அதான் கோவப்படுவாங்க, எதாவது திட்டுவாங்க, எதுவுமே இல்லை. ஸோ அது எனக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தாலும் எனக்கு அந்த அச்ச உணர்வு ஃபுல்லாக விலகலை. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். செகண்ட் ஹாஃபில் அந்த கார் சீக்வன்ஸில் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அதுதான் தொடர்ச்சியாக அவமானத்திற்கு உட்படுத்தப்படும் ஹீரோ கதாபாத்திரம் திருப்பி அடிக்கின்ற ஒரு தருணம். அங்கே தியேட்டரை ஒருமிச்சு எழுந்து நின்று கத்த ஆரம்பிச்சது சந்தோஷத்தில், உற்சாகத்தில். சரியா? அப்போதான் எனக்கு தோணுச்சப்பா, நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம் அப்படின்னு. ஸோ இதுதான் நான் ஒரு பெரிய அமேசிங்கான ஒரு ஃபேக்டராக பார்க்குறேன். ஏன்னா இதுதான் கதை அப்படின்னு தீர்மானமாகுது. சரியா? அதுக்கப்புறம் அது படமாக பண்ணி முடிக்கிறோம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சார் இஸ் வெரி ஹாப்பி, த ப்ரொடியூசர் இஸ் வெரி ஹாப்பி, சுபாஷ்கரன் சார் இஸ் வெரி ஹாப்பி, தமிழ்குமரன் சார் இஸ் வெரி ஹாப்பி. ப்ரீ ரிலீஸ் அப்பவும் சரி, போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறமும் சரி, ஹி இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் வெரி ஹாப்பி. ஆஸ் அ டைரக்டர் ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போது அடுத்த டெஸ்ட், ரசிகர்கள் இதை எப்படி பார்க்க போகிறாங்க? சாருடைய ஜெனுவினான ரசிகர்கள் they are very happy. அவங்க கொண்டாடுறாங்க படத்தை. அதுக்கப்புறம் நியூட்ரல் ஆடியன்ஸ்,
இன்றைக்கி சாரசாரியாக தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி படம் வந்து அவங்க கிட்ட போய் சேர்ந்துருச்சு. எங்களுக்கு இனிமேல் எந்த பயமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. வாட் மோர் கேன் ஐ ஆஸ்க் ஃபார் as a filmmaker? சார் ஃபைனலாக அந்த தளபதி விஜய்க்கான 3 ஸ்டோரி 3மே அதே கிரைம் த்ரில்லரா இல்லை வெவ்வேறு ஜானர்? மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர்ஸ் தான். 3மே மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர்ஸ் தான். அதில் த்ரில்லும் உண்டு, சஸ்பென்ஸும் உண்டு. பட் பேசிக்கலி அது என்ன ரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஜான்ரன்னு கேட்டிங்கன்னா, மாஸ் ஆக்ஷன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.